வெல்கம் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இவங்க யாரு? இவங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க வந்து 19th centuryல வாழ்ந்த ஒரு பர்ஷியன் பிரின்சஸ். இவங்கள அந்த டைம் இவங்களுக்கு கொடுத்த டைட்டில் என்ன தெரியுமா? தி பியூட்டி சிம்பிள். அதாவது ட்ரெண்ட் செட்டர் சொல்கிறோம்ல, ஸோ பியூட்டினா இவங்க தான் அப்படின்னு இப்போ பியூட்டி பீஜன்லாம் நடத்தி வேர்ல்ட்ஸ் பியூட்டிஃபுல் விமன் இப்படிலாம் காட்டுறாங்களே, அந்த மாதிரி 19th centuryல அழகான பெண் அப்படின்னோடனே நினைவுக்கு வர்றவங்க இவங்க தானா. இப்போ டு பி ஃப்ராங்க், இதை பார்த்தோன்னே எத்தனை பேருக்கு இதை ஒத்துக்கிறதக்க விஷயமா இருக்கு, எவ்வளோ பேருக்கு அப்படியா இவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அஸ்டானிஷான விஷயமா இருக்கு. நிறைய பேரு இவங்களா உலகத்திலே அழகான பிரின்சஸ் அப்படிதான் நினைப்போம் இல்லையா? சரி, இப்போ நம்ம எந்த டாபிக் வரோம்னா, எதை வச்சு ஒருத்தவங்க அழகு, ஒருத்தவங்க அழகு இல்லை, இவங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க, இவங்க பார்க்க நல்லாவே இல்லை, இந்த மாதிரிலாம் எந்த ஸ்டாண்டர்ட் வச்சு நம்ம கணக்கிடுறோம்? அஸ் பர் பைபிள், மனுஷரா படைக்கப்பட்ட எல்லாரும், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாமே தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு மனுஷங்களுக்கும் இன்னொரு மனுஷங்களுக்கும் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக மேபி நம்மளோட ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். கண்ணு, மூக்கு, வாய், ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருமே தேவனுடைய ரூபத்தின்படி தான் படைக்கப்பட்டோம். இன்னைக்கு எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்படி இருந்தாதான் அழகு, இப்படி இருந்தாதான் அது கரெக்டானது அப்படின்ட்டு. அதுவும் இந்த சோஷியல் மீடியா அந்த காலத்துக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு பர்டிகுலர் பர்சனை மைண்ட்ல நிறுத்தி இதுதான் அழகு, நம்மளும் இந்த மாதிரி தான் மாறணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுல ஃபன்னியான விஷயம் என்னன்னா, அந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம நேர்லயே பார்த்துருக்க மாட்டோம். இப்ப நீங்க நான் அழகான பர்சன் ஒருத்தவங்கள நினைச்சுக்கோங்கன்னு சொன்னோடனே நீங்க உங்க மைண்ட்ல ஒருத்தவங்கள நினைச்சுக்கோங்க. இப்போ நீங்க நினைச்சுக்கிட்டவங்கள, நிறைய பேர் நினைச்சவங்கள நம்ம நேர்ல பார்த்துருக்கவே மாட்டோம். மேக்சிமம் அவங்கள சோஷியல் மீடியாலையும் டெலிவிஷன்லையும் சினிமாலையும் தான் பார்த்துருப்போம். அந்த மனுஷங்களோட மேக்கப் இல்லாத ராவான ஃபேஸ் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். பட் வீட்டுக்குள்ள இருந்தே என்ன ஸ்டார்ட் ஆகுது? நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போதே வீட்டில் 2-3 பொண்ணுங்க இருக்காங்க, இல்லை 2-3 பசங்க இருக்காங்கன்னா, இவ அவளை விட அழகா இருக்கா, இவ அவளை விட கலரா இருக்கா, இவ அவளை விட நல்லா படிப்பா, இவ அவளை விட நல்லா டிரா பண்ணுவா, இவன் சூப்பரா சொன்னபடி கேட்டு நடப்பான், இவன் ஹைட் கம்மியா இருக்கான், இவன் குண்டா இருக்கான், இவன் ஒல்லியா இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லா பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸும் செட் பண்ணப்படுறது வீட்டிலேயே ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் நம்ம ஜென்ரேஷன் பசங்க ரொம்பவே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். இது வீட்டில் தொடங்கி ஸ்கூலில் போயிட்டு அடுத்து காலேஜ் போயிட்டு நம்மளோட மைண்டும் ஒரு பாயிண்ட்ல எப்படி ஆயிடுதுன்னா, ஓகே இப்படி இருந்தால் தான் அழகு, இப்படி இருந்தால் அழகு இல்லை. ஸோ நம்மளும் பார்க்குறவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம், இவங்க அழகா இருக்காங்க, இவங்க அழகா இல்லை, இவங்க கண்ணு என்ன இப்படி இருக்கு, இவங்க ஹேர் என்ன இப்படி இருக்கு, இவங்க ஏன் ஹைட் கம்மியா இருக்காங்க, இவங்க எவ்வளோ குண்டா இருக்காங்கன்ட்டு. உண்மையிலேயே இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பின்னாடி பெரிய மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பியூட்டியை டிஃபைன் பண்றதான அந்த வேர்ல்ட் பியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அந்த காம்படிஷன் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த காம்படிஷன் வந்து ரன் பண்ணுறதே ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அஜெண்டா வச்சுப்பாங்க. இதெல்லாம் இந்த ஹைட் வந்து இந்த ஹைட் இருக்கணும், அவங்களோட கலர் இப்படி இருக்கணும், அவங்க இப்படி பேசணும், அவங்களோட ஃபேஸ் ஷேப் எப்படி இருக்கணும், அவங்க ஐஸ் அந்த ஃபேஸ் டைமென்ஷன் எவ்வளோ இருக்கணும், ஐஸ் எந்த லெவலில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க வந்துட்டு தே வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் ரூல்ஸ். அதை அக்கார்டிங் டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறாங்க. ஒரு காலத்தில் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் அழகு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அடுத்தவங்க கொண்டு வந்து வீட்டில் வெயிட் ரொம்ப ஒல்லியாக இருக்கணும், அப்படியே 0 சைஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் அழகுன்னு அடுத்து கொண்டு வராங்க. பிகாஸ் அதை வச்சு அவங்க பின்னாடி நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி வெயிட் ஸ்லிம் டீ, வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் பண்ணுங்க அதுதான் அழகுன்னு வந்து ப்ரொபகேண்டா பண்ணி அது மூலமா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணுவாங்க. இதுதான் உண்மையிலேயே நம்மளை சுற்றி நடக்குது. ஆனால் நம்ம இவ்வளோலாம் யோசிக்க மாட்டோம். நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துருக்கோம், அதை வச்சு தான் நம்மளும் டிசைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் பாடி ஷேமிங்கால அஃபெக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மளோட லைஃப் டைம்ல ஒரு வாட்டியாவது நம்ம பாடி ஷேமிங் ஃபேஸ் பண்ணியிருப்போம். சின்ன வயசுல இருந்து நம்ம மரிச்சு போற வரைக்கும் நம்மளோட
டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. டைம் ஓடுது, காலம் ஓடுது, நம்ம வளர்கிறோம். ஸோ அது மாதிரி நம்மளோட பாடியும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில நேரம் நம்ம அழகாக இருப்போம், சில நேரம் ஒல்லியாக இருப்போம், சில நேரம் குண்டாக இருப்போம், ஹேர் நல்லாயிருக்கும், ஹேர் லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொட்டீன் மாறிட்டே இருக்கும். உடம்பு சரியில்லாமல் போகும், அதில் நிறையா பாடியில் ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது வந்து இட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும், இந்த சரீரம் நம்மளுக்கு இருக்க வரைக்கும் இது இருக்க தான் செய்யும். ஸோ ஃப்ரம் பர்த் டு டெத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாருமே பாடி ஷேமிங் ஃபேஸ் பண்ணியிருப்போம், மெயின்லி ஃப்ரம் ஹோம். பட் இப்போ யாரோட அம்மா அப்பாவையும் நம்ம குறை சொல்லி தப்பே இல்லை. ஏன்னா நம்மளே இப்போ அந்த ஸ்டேஜுக்கு தான் மாறிடுறோம். ஸோ அவங்களும் சின்ன வயசுலேருந்து அதையே கேட்டு பார்த்து வளர்ந்து அவங்களும் அதே மாதிரி ஆகிட்டாங்க. பட் நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அது ஒரு படி மேலே போய் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் சென்சிட்டிவாக எடுக்க மாட்டோம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட்னா என்னன்னு தெரியும், தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணால் அடிவிலும் திட்டுவிலும் தெரியும். நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்காதுன்னு நம்ம ஃபெயில் ஆகிருப்போம், அதில் வந்து நிறையா கற்றுருப்போம், டிசப்பாயிண்ட் ஆகிருப்போம். ஆனால் இப்போ வர்ற ஜென்ரேஷன் எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்கிக்க முடியாத அளவுக்கு. ஆனால் எல்லாருமே சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் 1000, 2000, 10K, 100K ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளோ பேர் இருந்தாலும் அதில் எல்லாருமே நீங்கள் போடுற போஸ்ட் செம்மையாக இருக்கு, நீ சூப்பராக இருக்க, நீ அழகாக இருக்குன்னு சொல்கிற எல்லாருமே தவிர ஒருத்தவங்க நீ நல்லாவே இல்லை அவங்களோட பாடியை ஷேம் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. சைபர் புல்லிங்குள்ள ஆளாகி அவங்க மன உளைச்சலுக்குள்ள போய் அவங்க டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போறாங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எல்லாமே ரொம்ப மாயையான விஷயம் தானே. ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுன்றதுக்காக ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறதும், அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது கூட இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கெல்லாம் சின்ன வயசில் நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்ல்ட்ஸ் பியூட்டிஃபுல் விமன்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியாது. உண்மையிலே நம்மளுக்கு வந்து அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் நம்ம அவங்க தான் அழகுன்னு அவங்கள ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எடுத்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் அழகுன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது மொத்தமாக பிசாசு கொண்டு வந்திருக்கிற ஒரு மாயையான உலகம். நம்ம வந்து காணப்படாதவைகளை நம்புகிறவங்க, நம்ம வந்து இன்னும் நம்ம பார்க்காம ஏசப்பாவை விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கண்ணால் பார்க்குற இந்த உலகத்தில் பல மாயையான காரியங்களும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஏற்றுக்க வேண்டிய ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இதை வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான டாபிக் என்னன்னா, கான்ஃபிடென்ஸ் உள்ளவங்க, கான்ஃபிடென்ஸ் இல்லாதவங்க, இப்படி தான் அதை பிரிக்கணும். நீங்கள் எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க, பார்க்க என்ன இவங்க நல்லாவே இல்லை அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணிக்கலாம். ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய விதத்தில் சாதிச்சிருப்பாங்க. அவங்க போர்ட்ரே பண்ணுற விதமே ரொம்ப பெருசாக இருக்கும், நம்மளுக்கே ஆச்சரியப்படுற விதமாக இருக்கும். இப்படி இருந்துட்டு இவங்க இவ்வளோ போல்டாக எல்லாரும் முன்னாடி இப்படி அவங்கள ப்ரொபகேண்டா பண்ணிக்கிறாங்களே அப்படின்ட்டு தோணும். அதுக்கு காரணம் என்னன்னா, அதுதான் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. பியூட்டின்றது நம்ம பார்க்க எப்படி இருக்கும்ன்றது, பர்சனாலிட்டின்றது நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்மளை எப்படி நம்ம காமிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. அவங்கள பற்றி தாழ்வாக நினைக்காம ஒருத்தவங்க அவங்க நம்ம சொல்கிற பியூட்டி ஸ்டாண்டர்ட் படி இல்லைனாலும் அவங்க எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்கள காமிச்சுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது, ஸோ அதை நான் நம்புகிறேன், அந்த டேலண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னை பார்க்குறவங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது, ஸோ என்னோட வாழ்க்கையில் நான் முன்னோக்கி போவேன் அப்படின்னு அவங்க ஒரு இடத்துல அடங்கி போய் உட்காராங்க, அவங்களே சுருக்கிக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அந்த டேலண்ட்டை பெருக்கிக்கிறாங்க. அடுத்து அந்த டேலண்ட்டை வெளியே காமிச்சு அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறாங்க, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இன்னொரு கேட்டகரி பார்த்தோன்னா, அவங்க பார்க்க நம்ம சொல்கிற பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் படி அழகாக இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் வெளியே வரமாட்டேன், எல்லாரும் இருக்கிற இடத்துல என்னால் இருக்க முடியாது, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு கிட்ட போய் சொல்லுவாங்க, உனக்கு நீ சூப்பராக ட்ரா பண்ணுற, உனக்கு ட்ரா பண்ணுற டேலண்ட் இருக்குது, நீ ஒரு ஆர்டிஸ்ட் ஆகலான்னு சொன்னால் கூட என்னாலாம் என்ன முடியும், என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை உண்டாகுது.
அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு, உண்மையிலேயே அவங்களால சாதிக்க முடியும். ஆனாலும் அவங்களுக்கு அவங்க சின்ன வயசுல இருந்து நீ அழகா இல்லை, உன்னால முடியாதுன்னு கம்பேர் பண்ணி அவங்கள கீழே தாழ்த்த பண்ண அந்த பிசாசின் தந்திரத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிசாசோட சத்தத்தை அவங்க அவங்களோட வாழ்க்கையில வாங்கிக்கிட்டனால அவங்களால இப்ப எந்திரிச்சு ஜொலிக்க முடியல, பிரகாசிக்க முடியல. ஸோ டியர் காட்ஸ் சில்ட்ரன், நீங்க இப்போ சொல்லுங்க, நீங்க இந்த கேட்டகரி 1ல இருக்கிறீங்களா இல்ல கேட்டகரி 2ல இருக்கிறீங்களான்னு. இந்த கேட்டகரி 1, 2 தாண்டி இப்ப நான் 3ஆவதா ஒரு கேட்டகரி சொல்றேன். எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, இந்த உலகம் என்னை பரியாசம் பண்ணுது, என்னை பத்தி நெகட்டிவா பேசுது, என்னை அங்கீகரிக்கல, இப்படி நினைச்சிட்டு இருந்தோம். எனக்கு ஸ்கில் இல்லை, என்னால எனக்கு ஸ்கில் இருந்தாலும் அதை என்னால வெளியே காமிக்க முடியல, என்னால என்னை ஷோ ஆஃப் பண்ண முடியல, என்னால எழுந்து ஜொலிக்க முடியல, பிரகாசிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தேவையானது உங்களோட ஐப்ரோ ட்ரிம் பண்றதோ, நீங்க அழகா இருக்கணும்ன்றதோ, நீங்க ஒல்லி ஆகணும்ன்றதோ, ஹைட் ஆகணும்ன்றதோ கிடையாது. உங்களுக்கு தேவையானது கான்ஃபிடென்ஸ். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். உங்களுக்குள்ள என்னால பண்ண முடியும், எனக்கு இருக்க டேலண்ட்டை நான் பெருக்கிக்கணும், எனக்கு இந்த டேலண்ட் கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அந்த நோக்கத்தை கொண்டு நான் என் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும், எனக்கு கடவுள் ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகணும். அந்த நம்பிக்கை யார் மேல வைக்கிறது? மனுஷங்க மேல வச்சேன், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. ஏன் மேல வச்சேன், ஆனா நான் தோத்து போயிட்டேன் இப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த நம்பிக்கை நீங்க வைக்க வேண்டியது கர்த்தர் மேல. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவரோட சாயலின்படி நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம அவருடைய பிள்ளைங்க. ஏசு கிறிஸ்துவ வெளிப்படுத்தின விஷயத்துல என்ன சொல்லுது? அவர் ராஜாதி ராஜன், ஒரு கிங்கோட டாட்டர். வி ஆர் த பிரின்சஸ். நம்ம எப்படி இருந்தாலும் அந்த டைட்டில் மாறாது. வி ஆர் த பிரின்சஸ், வி ஆர் த பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ஒரு டைட்டிலை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எடுக்க முடியாது. இந்த உலகத்துல பாக்குற மனுஷங்க நம்மளை என்னன்னாலும் சொல்லட்டும், அவங்க வைக்கிற டைட்டில் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு, நீ என்னோட பிள்ளை, ஒரு ராஜாவோட பிள்ளை. சபை ஒரு மணவாட்டி. அந்த ராஜாதி ராஜாவை நம்ம நம்பணும்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரி மாதிரி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்மளோட பர்சனாலிட்டி மாறும். நம்ம ஆண்டவரோட கிருபைனால, ஆண்டவரோட தயவுனால அவர்கிட்ட நம்ம அடுத்து பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும். அவர் நம்மளை நடத்துற விதம் வேற மாதிரி இருக்கும். நம்ம இருள்ல உட்காந்துக்கிட்டு இருக்கோம், கான்ஃபிடன்ஸ் இல்லை, என்னால முடியாது. இந்த இருள்ல இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களாம் ஏசு கிறிஸ்து வந்தப்ப. ஸோ அந்த ஏசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வந்துட்டாரு, உங்க நம்பிக்கையா மாறிட்டாரு அப்படின்னா சும்மா வாயினால எனக்கு ஏசப்பா இருக்காரு அப்படி சொல்றது இல்லை. நம்மளோட கிரியைகளினால நம்ம காட்டணும். நம்மளோட வாழ்க்கைக்குள்ள அந்த ராஜா, ஃபாதர் காட், அவரோட பிள்ளைங்களா நம்ம மாறிட்டோம். ஏசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா நம்மளோட செய்கைகள் வேற மாதிரி இருக்கணும். இனிமே யார் நம்மளை பார்த்து நீ அழகா இல்ல, நீ குண்டா இருக்க, நீ குட்டையா இருக்கிற என்ன சொன்னாலும் நம்மளோட டைட்டில், நம்மளோட டேக், நான் ஏசப்பாவோட பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, இது மட்டும்தான். கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயுல, நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, உப்பு சாரமற்று போனா அது யாருக்குமே உதவாது. நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளையா நடந்துக்கோங்க. யாரும் விளக்க கொளுத்தி அதை பவுலால கவர் பண்ணி வைக்க மாட்டாங்க, அது யூஸ் ஆகாது. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு மரத்தண்டின் மேல வைப்பாங்க. அது மாதிரி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த டேலண்ட்டை நம்ம ஷோ ஆஃப் பண்ணும்போது தான் அதை நம்ம இன்னும் பெருக்கிக்கிறதுக்கு, நம்ம அடுத்தடுத்து நம்ம கிரியைகள் நடப்பிக்கும் போது தான் நம்மளால பிறருக்கு ஒளி கொடுக்க முடியும். மோரோவர் நம்மளும் யாரையாவது இது வரைக்கும் பியூட்டி ஸ்டாண்டர்ட் வச்சு இவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு பேசியிருந்தோம்னா ஆண்டவரோட சமூகத்துல மன்னிப்பு கேட்போம். ஏன்னா அது ஆண்டவரை இன்சல்ட் பண்றதுக்கு சமம். ஏன்னா அவருடைய ரூபத்துல படைக்கப்பட்டிருக்கோம். அவரோட பிள்ளைங்களை பார்த்து நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னோம்னா அது ஆண்டவரை நம்ம மரியாதை குறைச்சலா பேசுற மாதிரி இல்லையா? ஸோ இனிமேல் நம்மளும் அதை பண்ண வேணாம்.
சங்கீதம் 1 அதிகாரத்துல சொல்லி இருக்கிறபடி பரியாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல உட்காராம, துன்மார்க்கருடைய வழியில நடவாம, வேதத்தில் பிரியமாயிருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு வரம் கேட்டு எப்படி நடக்கணும் டேலண்ட் கேட்டு மத்தேயு 25 அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு 5 டேலண்ட் கொடுக்குறாரு, ஒரு மனுஷனுக்கு 2 டேலண்ட் கொடுக்குறாரு, ஒரு மனுஷனுக்கு 1 டேலண்ட் கொடுக்குறாரு. இதுல 5 டேலண்ட் கொடுத்தவங்க அதை அதிகமா இன்னும் அதை யூஸ் பண்ணி அதை 10ஆக பெருக்கி கொண்டு ஆண்டவர் திரும்ப கேட்கும் போது 10 வச்சிருக்கேன்னு சொல்லும் போது ஆண்டவர் நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்பார். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியம் என்ன? நம்ம நித்திய ஜீவனுக்கான வழி, சத்தியம், ஜீவனமா இருக்கிற தேவனை நம்ம சென்றடையணும். அதுதானே நம்ம எல்லாருடைய அல்டிமேட் கோலும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளோட டேலண்ட்டை நம்ம பெருக்கி கொண்டு ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் எனக்கு 5 கொடுத்தீங்கப்பா, நான் 10 ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற இந்த பதிலை கேட்கும் போது எவ்வளவு மனசுக்கு நிறைவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த ஒரு டேலண்ட்டை வாங்கினவன் என்ன பண்ணிட்டானா, அதை தோண்டி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டான். அவன் அதை மல்டிப்ளை பண்ணவே இல்லை, அவன் அதை யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு ஒரு சாக்கு போக்கு வேற சொல்றான். ஆண்டவர் அவனை கடிந்து கொள்றாரு. ஸோ we people as a children of God, நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்களா இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எதுக்கும் கீழ்படியாம நம்ம ஹெவன்லி ஸ்டாண்டர்டு, ஹெவன்லி கோல் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கிடும் போது ஆண்டவர் நம்மளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தம் பலனாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஸோ ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தாது. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்போம். நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த டேலண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி ஆண்டவர்கிட்ட போய் சந்தோஷம் ஒப்படைப்போம். ஸோ இந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டார்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையானவங்களுக்கு தன்னோட பாடியை குறித்து, தன்னோட கலரை குறித்து கவலைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. God bless you all.